இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இது அசம்பிள் தான் பண்ண போகிறோம். இதை வந்து அசம்பிள் பண்ணுறது அப்படியே ஒவ்வொன்றா காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக எதோட முடித்தோமோ அதுலேருந்து தான் நம்ம கண்டினியூ பண்ணணும். அந்த வீடியோ யாராவது பார்க்கலிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கார்டு தரேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க சைடில். அப்போ தான் இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அதில் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனை டிஸ்கனெக்ட் பண்ணேன். இந்த ஸ்க்ரீனில் தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனை வந்து பார்த்திங்கன்னா இந்த வயர்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சுருவோம். இந்த இடத்துல லாக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக்ஸில் வச்சு கரெக்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போயிடும். கரெக்டாக வச்சு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த பெசல்ஸ் அப்படிங்கிற மேலே மூடக்கூடிய அந்த பெசல்ஸை மூடும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இடிக்கும். அதனால் பெசல்ஸை கணக்கில் வச்சுக்கிட்டு வயர்ஸை கரெக்டாக மாட்டுங்க. ஏன்னா முன்னாடி வந்து அப்படியே நிற்கும், அப்புறம் அது நம்மளுக்கு கடுப்பாக மாட்டும் போது. அதனால் எல்லாத்தையுமே இப்போயே பார்த்து கரெக்டாக மாட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. உங்களுக்கு கரெக்டாக ட்ராக்ஸ் கொடுத்துருப்பாங்க, மாட்டுறதுக்கான ட்ராக்ஸு ஒவ்வொன்றையும் காட்டினா தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ராக்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ட்ராக் வழியாக தான் போகும். இந்த நம்மளுக்கு வந்து 2 ட்ராக் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2 விதமாக நம்ம இது பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ராக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க. இப்போ வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே போயிடும், பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அடுத்து இந்த ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயர் கொடுக்கணும். உங்களுக்கு ஈஸி தான் அந்த மெத்தடு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நம்ம இது பண்ணிடலாம். இப்படியே தான் நம்மளுக்கு எல்லா வயருமே செட்டப் வரும். உள்ளே இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்படி நிற்கிது பார்த்திங்களா. இந்த வயர் எல்லாத்தையுமே நம்ம அந்த மாதிரி தான் ப்ளக் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொன்றையும் வெளியே நீட்டக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த ட்ராக்ஸ் வச்சு நம்மளுக்கு வந்து அட்டாச் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வைஃபை போர்டு அப்படிங்கிற வந்து நம்ம ஃபஸ்ட்டு லாக் பண்ணிடணும். வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்கேம் இருக்குது பார்த்திங்களா. அந்த வெப்கேம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னு வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த மாட்டுறதுக்கான உண்டானது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடு வரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் மாட்ட முடியும். அதனால் இப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக லாக் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா லாக் ஆகிடுச்சு, உள்ளே ஒட்டவும் செஞ்சுருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, பின்னை மாட்டியாச்சு. லாக்கும் ஆயிடுச்சு. இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா இந்த இடத்துல லாக்லாம் இருக்குது பார்த்திங்களா. அந்த லாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க ட்ராக்ஸில். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடாது, எந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்கேம் வீடியோ அப்படிங்கிற அந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா மாட்டியாச்சு. ஒய்ஃபை ஆண்டனாவும் மாட்டியாச்சு. இப்போ அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே மட்டும். அதை மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணோம் பார்த்திங்களா. அந்த டிஸ்கனெக்ட் பண்ணதை திருப்பி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிடணும். அதை நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படி வந்து பண்ணுங்கள். சில இதில் பார்த்திங்கன்னா அது ரைட் சைட்லேயே இருக்கும், சில இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். காட்டுறேன். டேப்பை வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி மெத்தடில் கனெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா டேப் உள்ளே வந்து கனெக்ட் ஆன வாய்ப்பு இருக்குது. டிஸ்பிளே தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக மாட்டணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைன்யூட்டான பின்ஸ் வந்து இருக்கும். ஒன்று மாட்டல அப்படின்னா கனெக்ட் ஆகலை அப்படின்னாலும், இல்லாட்டி உடஞ்சிச்சு அப்படின்னாலும் மாட்டும் போது உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து எடுக்காது. இதுக்கான ட்ராக்ஸும் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க பின்ன. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழட்டி வச்சு இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா. அதை வச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிடுவோம். இதில் மாட்டிட்டு கொண்டு போய்க்கலாம், அதுதான் ஈஸி. மேக்னெட் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வச்சு ஸ்க்ரூ பண்ணுங்கள். எனக்கு மேக்னெட் இருக்கனால நான் இதில் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இது பண்ணுறேன். ஏன்னா வச்சது ஒன்று அப்படின்னா நம்மளுக்கு வந்து கஷ்டம். டிஸ்பிளே அந்த எல்சிடி ஸ்க்ரீன் அப்படிங்கிற டிஸ்பிளே வந்து நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துடாதீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ப்ரெஷர் ஆகி ரொம்ப ரிஸ்கில் போயிடும். ஏன்னா டிஸ்பிளேங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஜஸ்ட்டு நீங்கள் அதை ஓவர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல பிளாக் ஆயிரும். எனக்கு அது அனுபவம் இருக்குது, அதனால் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த சிங்கர்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 நட்டை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணோம். அதே மாட்டிடலாம். டிஸ்பிளே எடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ரிலீஸ் பண்ணோம். அதே மாட்டிடலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நட்டையும் மாட்டியாச்சு. இப்போ நம்மளோட ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிடலாம். அடுத்து எல்லாமே வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த பெசல்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூஸ்லாம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும், நல்லா ஜஸ்ட் நீங்கள் இது பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுங்கள், ரெண்டுத்தையும் உள்ள விட்டுட்டு கனெக்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வெளியே வந்துருச்சு. அதுதான் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடும். ரெண்டுமே லாக் ஆகிடுச்சு. சத்தம் எடுத்து நம்புறேன். லாக் ஆனதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் அப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு லாக் ஆகிற சத்தம் கேட்கும், அப்போ மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வருங்க. இந்த இடத்துல கொஞ்சம் சேஃபாக இருக்குங்க, ஏன்னா நம்மளோட எல்சிடி ஸ்க்ரீன் இருக்குது, அதனால் சேஃபாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பெசல்ஸ் வந்து ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்மளுக்கான இந்த முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து பேக் சைடில் தான். பேக் சைடில் ஃபஸ்ட்டு எதை மாட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் போர்டை தான் ஃபஸ்ட்டு வந்து மாட்டணும். இந்த போர்டை தான் ஃபஸ்ட்டு மாட்டணும். ஏன்னா இதுலேருந்து தான் நம்மளுக்கு கனெக்ஷன்ஸ் எல்லாமே வெளியே போகுது, அப்படி அவுட்புட்டாக கொடுக்க போகுது இந்த போர்டு தான். அதனால் இன்புட்டுக்கான இந்த போர்டை வந்து ஃபஸ்ட்டு மாட்டிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேபிள்ஸையுமே ஃபிட் பண்ணுறதெல்லாம் காட்டுறேன். மாட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மவுஸ் பேட் அப்படிங்கிற ட்ராக் பேட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். அதுக்கான கேபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சோம். இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேனை வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல வச்சுட்டு ஸ்க்ரூ போட்டிங்க அப்படின்னா ஃபேனில் இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இதான் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு ஸ்க்ரூ தான் கொடுத்துருக்காங்க. சில மாடலில் 2 பக்கம் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல லாக் வச்சுருக்கனால ஸ்க்ரூ கொடுக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனையும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபேனை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இந்த காப்பரே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக் வந்து பேக் கவர் உடான ஸ்க்ரூ பண்ணும் போதே இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் நட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த மாடலில். சில மாடலில் வந்து பார்த்திங்கன்னா வேறு இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்சிடி ஸ்க்ரீனை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசி அடாப்டர் வந்து கனெக்ட் ஆகும் பார்த்திங்களா, அந்த இதையும் கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த நம்மளுக்கு உண்டான ஒய்ஃபை ஆண்டனா அப்புறம் கேமராக்கான கேபிள் இருக்குது பார்த்திங்களா, ரெண்டுமே அதை வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒய்ஃபையோட கேபிள், பார்த்திங்கன்னா நம்ம கேமராவுக்கு உண்டான கேபிள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராக்ஸ் மூலிமா நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஸ் கொடுத்துருப்பாங்க அழகாக, அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இதை வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். எதில் எடுத்தீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியணும், அப்போ தான் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து லாக் ஆகிடுச்சு அப்படிங்கிற அர்த்தம். கேட்டுருச்சு, லாக் ஆகிடுச்சு. மைக்கில் அது கவர் ஆகாது, ஏன்னா அது ஒரு மைனூட்டான சவுண்டு, அதனால் கவர் ஆகிருக்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிள் அதே மாதிரி அந்த ட்ராக் மூலிமா கொண்டு வருவோம். இந்த கேபிளையும் கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, ரெண்டுமே கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த டிசியை வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராக்கில் இது பண்ணிடுவோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஹெச்டிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளக் பண்ணிடுவோம். நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவோம். இப்படி வச்சு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிடும்.
ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதோட இடத்துல வந்து உட்காந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா போல்ட்டையுமே போட்டுருவோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த HDD கனெக்ட் பண்ணக்கூடிய போல்ட். இது இருக்கிறதே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எவ்வளோ பெருசாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம இன்செர்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த இடத்த ஸ்க்ரூ போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கழட்டின யூஎஸ்பி போர்ட் வந்து பார்த்து இருக்குது. அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை போட்டாச்சு. அதே மாதிரி இதை ப்ளக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அட்டாச் பண்ணிடுவோம். இன்னும் கனெக்ட் ஆகிடுச்சு. அடுத்து இன்னொரு யூஎஸ்பி போர்ட் நம்ம எடுத்து பார்த்திங்களா, அந்த யூஎஸ்பி போர்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளக் பண்ணிடுவோம். இந்த இடத்துல நீட்டாக வச்சு ஜஸ்ட் இது உள்ள ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போயிடும். பார்த்திங்கன்னா உள்ளே போயிடுச்சு. இதை இங்கே வச்சு ஸ்க்ரூ போட்டுருவோம். பார்த்திங்கன்னா இப்போ 2 யூஎஸ்பி போர்ட்டையும் கனெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2த்தையுமே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக பேட்டரியை வந்து அந்த பேக் கவரில் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். பேட்டரி எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி ரிலீஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோல் வழியாக இந்த வயரை விடுங்க. விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போய் உட்காந்துரும். 2 இடத்துலையும் நம்ம எங்கெங்கே கலெக்டணுமோ அந்த 2 இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதையும் போட்டாச்சு. அடுத்து எதாவது மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டுடலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட முக்கியமான ரேமை தான் இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் இது பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இதை இப்படி ப்ளக் பண்ணி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சவுண்டு கேட்கும். கிளிக் ஆகிடுச்சு அப்படிங்கிறத ஸ்பீக்கர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். இது வந்து இப்படி வச்சு மாட்டிடாதீங்க. இந்த செல் இந்த மேக்னெட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கீழே வர மாதிரி மாட்டுங்க. பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியாச்சு. அடுத்து நம்மளோட அந்த பேக் கவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கவரை மட்டும் ப்ளக் பண்ணால் நம்மளுக்கு போதுமானது. இதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிடுங்க. மாட்டிட்டு பார்த்து நிதானமாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிடுங்க. சவுண்ட் கேட்ச்சு பார்த்திங்களா, லாக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லா ஸ்க்ரூவும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவிடி டம்மி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளே விடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த டிவிடி டம்மிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிரும். இந்த ஸ்க்ரூவை போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த டிவிடி டம்மி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இழுக்க முடியாது. அந்த இடத்துல லாக் ஆகிருச்சு. இந்த மாடலோட பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது லெனோவோ லேப்டாப். லெனோவோ E41-25 அப்படிங்கிற மாடல் தான் இந்த மாடலு. இதுக்குள்ளே இருக்க எல்லா 41லேருந்து E41லேருந்து E25 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மாடலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 போர்ட் இந்த ஸ்க்ரூ போர்ட் வந்து இருக்கும். அந்த 2 போர்ட்டையும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டாம். அதை ஏன் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக சொல்கிறேன். எல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்க்ரூ போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஸ்க்ரூவும் வந்து இது பண்ணியாச்சு. இந்த 2 இது எதுக்காக விட சொன்னேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முன்னாடி தண்டிக்கு ஒன்று காலியாக இருக்குது பார்த்திங்களா, இதை நம்ம கனெக்ட் பண்ணுறக்காக தான் விட சொன்னேன். இருக்குது பார்த்திங்களா, அந்த கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு உண்டான கனெக்டர் இருக்குது பார்த்திங்களா, அந்த கனெக்டரில் வந்து லைட்டாக அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு திருப்பி அந்த லாக்கை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எடுக்க முடியாது.
இப்போ எப்படி இதை மாட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்படி லாக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்படி கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே மட்டும் உங்களுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சத்தம் கேட்கும். நான் மைக்கு கிட்டத்தால் வச்சு காட்டுறேன். பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்குது பார்த்திங்களா? இந்த மாதிரி சவுண்டு கேட்டால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். இப்படி எல்லா லாக்குமே வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேஃப்டியாக பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது தனியாக கீஸ் நம்ம மாட்டுறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக எல்லா லாக்கையும் போடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உண்டான எல்லா லாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த 2 ஸ்க்ரூ விட சொன்னோம் பார்த்திங்களா, அந்த 2 ஸ்க்ரூவையும் ப்ளக் பண்ணிடுவோம். அவ்வளோதான் காய்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே ப்ளக் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணுறது தான் மிச்சம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், கேடி டெக்கன் கேமர்ஸ் அப்படின்னு நம்ம சேனல் பேரோட உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது ஃபஸ்ட்டே உங்களுக்கு எரர் வந்துச்சு அப்படின்னா, ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்துன்னா ஹெச்டிடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து லூஸ் கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னா, மேலே வந்து ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி எரர் அப்படின்னு காமிச்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் ரீடு வந்து எரர் ஆகிருக்கு, நீங்கள் வந்து அதை கரெக்டாக மாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். இல்லை ரேம் வந்து 4 GB ரேம் போட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த ரேம் எப்படி அழகாக பிளாக் கலர் ஒன்று இருந்துச்சு பார்த்திங்களா, அது கனெக்ட் ஆகலை, ஏதாவது லூஸ் கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆனே ஆகாத சிஸ்டம். அதனால் பேட்டரியில் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்இடி அப்படிங்கிறது வந்து ஆனில் தான் இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரேம் கனெக்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். எல்இடியே உங்களுக்கு ஆன் ஆகலை இந்த இடத்துல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரியில் பிரச்சனை இருக்குது, ஏதாவது கனெக்ஷனில் லூஸ் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் நம்மளுக்கு வந்து ஆன் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கேடி டெக்கன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ கைஸ். பாய்.